காதல் திருமணம், விருப்பத்தின் மேலே திருமணம் எந்த இடத்துல ஏற்படுதுன்னு பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் வீடு நல்ல பலம் பெறுகிறதோ, 5ஆம் அதிபதி நல்ல பலம் பெற்று 7ஆம் அதிபதியோட சேர்க்கை பெறுதோ, அவங்களுக்கு விருப்பத்தின் மேலே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறதுங்க. பொதுவாக லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய மனநிலை, எண்ண ஓட்டத்தை குறிக்கிறது. பொதுவாக 5ஆம் அதிபதி பலம் பெறுகின்ற பொழுது அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அவங்க நினைக்கிறது கைகூடக்கூடிய அமைப்பானது உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ அப்படிப்பட்ட நிலையில் அவங்க எதையாவது ஒன்றத்தை நினைக்கக்கூடிய அமைப்பும், அதன் மூலமாக ஒரு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கிறது, அவங்க விருப்பத்தின் மேலே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்றால் 5ஆம் அதிபதி பலம் பெற்று அந்த ஜாதகத்தோட 7ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால், 5-7க்கு அதிபதி இணைஞ்சிருந்தாலோ, 5-7க்கு அதிபதி பரிவற்று பெற்றிருந்தாலோ, 5-7க்கு அதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ அவங்களுக்கு விருப்பத்தின் மேலே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையில் உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலமாக இருந்தால் உறவுக்கார பெண்ணையே விரும்பி கூட கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகிடும். நீங்கள் காதல் திருமணம்னா எல்லாமே நம்ம வேற்று ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, வேற்று மதத்தை கல்யாணம் பண்ணுறதுன்னு நினச்சிக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண் அறிமுகமான அந்த பெண்ணாக இருந்து குடும்பத்துக்கு அறிமுகமான ஒரு பெண்ணை கூட திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையானது ஒரு சில இடங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சொந்தக்கார பொண்ணாக இருக்கும், மாமா பொண்ணாக இருக்கும், அத்தை பொண்ணாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் கூட விரும்பி ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் 5-7க்கு அதிபதி சேர்ந்திருந்து உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ விருப்பத்தின் மேலே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஆண்கள் ஜாதகம் என்றால் சுக்கிரனோட புதன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சேர்கின்ற பொழுது விருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள், விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது. அதுபோல ஒரு பெண் ஜாதகம் என்றால் அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாயோட புதன் சேர்கின்ற போது, செவ்வாயோட சந்திரன் சேர்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு விருப்பத்தின் மேலே திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், யாரையாவது விரும்பி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கூட உண்டாகிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் 5-7க்கு அதிபதி இணைஞ்சிருந்து நல்ல பலமாக இருக்கிறதோ அவங்களுக்கு திருமணத்தில் ஒரு விருப்பத்தின் மேலே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது. ஒரு சில இடங்களில் 7-11க்கு அதிபதி சேர்ந்திருக்கும். 7-11க்கு அதிபதி சேர்ந்திருந்து 11ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகரை வேறு ஒருவர் விரும்பி திருமணம் செய்யக்கூடிய அமைப்புலாம் கூட சில இடங்களில் ஏற்படுது. அதனால் 5-7க்கு அதிபதி சேர்ந்திருந்தாலோ 7-11க்கு அதிபதி சேர்ந்திருந்தாலோ விருப்பத்தின் மேலே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு